பேண்டா உங்களை போல் நடுவர் இந்த தமிழ்நாட்டுல உண்டா அந்த எதிரணிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்க என்ன மண்டா மண்டா நீ ஊர் ஊரா சாப்பிட்டா ஆயிட்டா குண்டா நீ ஒரு கறி புடிச்ச அண்டா நான் கவிதை வச்சிருக்கேன் சார் என்னைய கருப்புன்னு மட்டும் சொல்லாதீங்க சார் காக்கைக்கும் தன் குஞ்சும் பொன் குஞ்சு நடுவர் அவர்களே இப்படி சொன்ன ரொம்ப பேரு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறான் என்ன பேச்சு எதிரணில இருந்து வந்து சொத்து பத்து தான் முக்கியம் சொத்து பத்து தான் முக்கியம் சொந்த பந்தம் வேணானாங்கல்ல சார் உண்மையிலே அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இவங்க ரெண்டு பேரையும் என் பிள்ளையா பெக்க நினைக்கிறேன் நடுவர் அவர்களே யார வேணாலும் பெத்துக்க அடுத்த ஜென்மத்துல சரி இவனை பெக்காத இம்புட்டு சாப்பிடுவான் இம்புட்டு சாப்பிட்டான்னா எம்புட்டு சமைக்கணும் சமையல் எம்புட்டு பண்ணணும் ஏம்மா அடுத்த ஜென்மத்துல வங்க ரெண்டு பேரும் பிள்ளையா ஆமா சார் அடுத்த ஜென்மத்துல யாருமா புருஷன் இல்லாம புருஷன் இருப்பாரு இதான் பெண்கள் புத்தி எந்த ஜென்மத்துல வாச்ச புருஷன் தான் அடுத்த ஜென்மத்துல வேணும்னு சொல்ல மனசு வருதா வராது உண்மையிலே சார் ஏன் தெரியுமா அவங்க ரெண்டு பேரையும் என் பிள்ளையா பக்க நினைச்சேன் உண்மையிலே வயிற்றுல கரு உருவானவன பாதி பப்பாளி பழத்தை சாப்பிட்டு உங்க ரெண்டு பேரையும் க்ளோஸ் பண்ணிடுவேன் சொந்த பந்தம் வேணாமாம்ல சொந்த பந்தம் உண்மையிலே சார் இந்த மின்சாரம் இல்லைன்னா வீடு மட்டும்தான் இருட்டா இருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் சொந்த பந்தம் இல்லைன்னா அவங்க வாழ்க்கையே இருட்டா போயிரும் மறந்துட்டு பேசியிருக்காங்க உண்மையிலே சார் சொந்த பந்தம் பந்தக்கால் போட்டு வந்தாதான் சார் நீங்க எல்லாம் சொந்த கால்லே நிக்க முடியும் அதனாலதான் நாங்க மண்டபத்துல கல்யாணத்தை முடிச்சிரோம் கல்யாணம் முடியாத வரைக்கும் நீங்க எல்லாம் சாதாரண மனுஷன் எங்களை திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் குடும்பத்துக்கு கூட புருஷன் நீங்க நான் புருஷன் நீ யாரு புருஷன் ஏய் பொண்ணுடா ராசேஸ்வரி புருஷன் உண்மையிலே சார் சொந்தம்னா அன்பு சொந்தம்னா பண்பு சொந்தம்னா ஒரு தெம்பு அவங்கள நம்புங்க வாழ்க்கையில உருப்பிடுவீங்க அப்படி சொந்த பந்தம் இருக்கும் பொழுது மனசுக்கு மனநிறைவான வாழ்க்கை எப்படி தெரியுமா சார் இருக்கும் தென்றல் உறங்கிய போது திங்கள் உறங்கிய போதுமா இருக்கும் சார் சொந்த பந்தம் இருந்தாதான் சார் மனநிறைவான வாழ்க்கையே இருக்கும் உண்மையிலே பாருங்க அவங்க ரெண்டு பேருக்கும் பொண்ணு பார்க்க போனாங்கல்ல பொண்ணு பார்க்க போகும்போது இவங்க ரெண்டு பேரும் தனியாவே ஒரு தட்டு நிறைய பணத்தையோ சொத்தையோ தூக்கிக்கிட்டு தலையில வச்சுக்கிட்டு உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா உங்க வீட்டுல பொண்ணு இருக்கான்னு பொண்ணு கேட்டா பொண்ணு கொடுத்துருப்பாங்களா சார் கொடுக்க மாட்டாங்க அப்படி சொந்த பந்தம் மாமே மச்சான் அங்காளி பங்காளி அப்படி ஊரே வேனோ பஸ்ஸோ எடுத்துக்கிட்டு போய் பொண்ணு கேட்டா தானே சார் பொண்ணு கொடுத்து கல்யாணம் பண்ண முடியும் கொடுப்பான் நம்ம பைக்கில் போய் பொண்ணு பார்த்துட்டு வந்தா சொந்தக்காரன் கார்ல போய் கொடுக்காதேன்னு சொல்லிட்டு வந்தாங்க என் வாழ்க்கைய ஒரு கிளவியால தான் முடிஞ்சிச்சு நான் பொண்ணு பார்க்க சரி எங்கோட்டு சுமோல அப்பவே 6 பேர் ஏறி போனோம் சரி ஒருத்தன் சொன்னா போகும்போது ஒத்தப்படையில போகணும்டா ஒண்ணு ஏழா போ இல்லாட்டினா ஏத்தனவனை ஒருத்தனை இறக்குன்னா ஏத்தனவனை இறக்குனா சண்டைக்கு வந்துருவான் பங்காளி கணக்கு எங்க அப்பாவை பெத்த கிளவி இருக்குல்ல அப்பத்தா அந்த கிளவிய வண்டியில ஏத்தி கொண்டு போய் பொண்ணு வீட்டுல வண்டியை நிப்பாட்டி பொண்ணு அப்பத்தா ஒரு கிளவி இருந்தா 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கன்னு விட்டுட்டு உள்ள போய் பொண்ணு பார்த்து எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம் கிளவியை ஏத்திக்கிட்டு ஓகே சொல்லிட்டாங்க வீட்டுக்கு வந்து மறுநாள் போன் பண்ணாங்க பொண்ணு உங்களுக்கு இல்லைன்னு நம்ம கிளம்பி தான் வேலையை பார்த்துக்கிட்டு வந்துட்டோம்
எங்க குடும்பம் பெரிய குடும்பம், முரட்டு சொத்து, அப்புட்டு பணம் இருக்கு. என் பேர மகாராஜா அப்புட்டு சம்பாதிக்கிறேன். எல்லாம் சொன்ன கழிவு ஒண்ணு சொல்லிட்டு வந்துட்டான். என்ன சார்? என் பேர மகாராஜா அப்படி போய ராத்திரியானா வீடு தங்க மாட்டான்ட்டு வந்துட்டான். ராத்திரியானா பட்டிமன்றம் முறைமனவள ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. ஏதோ டிகால்டி வேலை பண்றான்னு சொல்லி முடிச்சு விட்டு வந்துட்டான். அப்படி மட்டும் நினைக்காத. உண்மையிலே சொல்றேன், எனக்கு கல்யாணம் பண்ணும்போது என் மாமனார் 101 பவுன் போட்டார். 101 பவுனா? பாய திறக்காது. இது வரைக்கும் இங்க இருக்கவங்க எங்க வீட்டுல இருக்க நகைய 1 பவுனை கூட இது வரைக்கும் அடகு வச்சதே இல்லைங்கிறவங்க கை தூக்குங்க சார். மனைவியோட நகை நான் 25 வருஷம் ஆச்சு, 101 பவுனை இது வரைக்கும் நான் அடகு வச்சதே இல்லை. உண்மையில பெருமையில சரி, அடகு வச்சதே கிடையாது. 3 மாதம் 25. வாட்டியை கட்டி திருப்பி வச்சு, வாட்டியை கட்டி திருப்பி வச்சு சோழியை முடிச்சு விடுறான். மஞ்சள் கயிறு மாமியா 3 அவ்வளோடா சோழியை முடிச்சு விடுறான். சீட்டை முடிச்சு விட்டேன். அடகு வச்சா தானே சீட்டு வைக்கணும். அடகு வச்சு இப்படி சீட்டை வச்சுக்கிட்டு எங்கன வச்சோம் தெரியாம தர்றது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? இது 3ஆம் மாதம் திருப்பணும், இது 7ஆம் மாதம் திருப்பணும், இது வட்டி கட்டி திருப்பணும். அடிக்கடி என் ஊர்ல ஒருத்தன் பேங்க்கு போறான். மாசம் மாசம் போறான். வட்டி கட்டுறது போறது, நகை விலை ஏறிடுச்சுல, திருப்பி கூட வச்சு காசு வாங்கிட்டு வந்துடுறது. கூட வச்சு காசு வாங்கிட்டு வித்துட்டே வந்துட்டேன் கடைக்கு. மாறி முத்துஸ்வா இன்னைக்கு இறங்கி போச்சு. இன்னைக்கு கிராமுக்கு 420 ரூபாய் இறங்கியிருக்கு. 12,000 கிராமுக்கு 420, 2000 ரூபாய் இறங்கியிருக்கு இன்னைக்கு. நேற்று வேலை வந்து 13,020 ரூபா, இன்னைக்கு வேலை 12,600 ரூபா, 420 ரூபா இறங்கி. டெய்லி ரேட்டு பார்க்கறதே வேலை. ஏன்னா வாங்கி வச்சது பூரா எவனும் திருப்ப மாட்டானே பார்த்துக்கிட்டு வேண்டியிருக்கு. அன்னைக்கு நான் ஆந்திரா ப்ரோக்ராம் போறேன் சார். உண்மையிலே சொந்த பந்தம் நல்லா இல்லைன்னு பேசுறாங்களா சார்? உண்மையிலே எனக்கு திருமணமான புதுசுல 35 வருஷம் இருக்குமா? இங்க கேட்டாங்களாக்கும். எல்லாம் எழுதி கொடுத்தா தான் காசு கொடுப்பாங்க கமிட்டி. உண்மையிலே சார் எனக்கு திருமணமான புதுசுல எங்க அத்தா என்னை வாடினே கூட மாட்டார் சார். எல்லாம் கல்யாணம் ஆன புதுசுல உளருவான். என் செல்லம், என் சிச்சும்பா. டீ வாங்கி கொடுக்க மாட்டான், ஜூஸ் குடி, உடம்புக்கு குளிச்சும்பா. ஒரு புள்ள பிறக்கட்டும் ஒரு போட்டா கூட வாங்கி தர மாட்டான். என் குடும்பத்தை தின்னே திக்கிறிடிம்பா. 2 புள்ள பார்த்தா வீட்டுக்கு வர மாட்டான். வாழ வேண்டாம்பா சார். உண்மையிலுமே எங்க அத்தா என்னை வாடின்னு கூப்பிட மாட்டாருங்க சார். இங்க வாடா அப்படிதான் கூப்பிடுவாரு. கட்டி போட்டு ஏன் தெரியுமாங்க சார்? ஏன் தெரியுமா சார்? என் முகம் வாடி போயிருமா சார்? வாடுறதுக்கு என்ன இருக்கான்? உண்மையிலே நானும் பண்பாடு உள்ள பிள்ளை சார். எங்க அப்பா வீட்டுல இருக்கும்போது அப்படியே கண்ணுக்கெல்லாம் மை போட்டு அழகா இருப்பேன் சார். வார்த்தை திருத்தம் தேவை. அழகா இல்ல அகலமா இருப்பேன்னு சொல்லு. உண்மையிலே சார் எங்க அப்பா வீட்டுல இருக்கும்போது கண்ணுக்கெல்லாம் மை போட்டு அழகா இருப்பேன். என்னைக்கு எங்க அத்தா நான் திருமணம் முடிச்சோன்னா அன்னையில இருந்து கண்ணுக்கெல்லாம் மை போட மாட்டேன் சார். ஏன்? அத்தான் கண்ணுக்குள்ள இருக்காரு, அவர் மூஞ்சில கரிய பூச முடியுமாக்கா? குடும்பம்னா அப்படி இருக்கணும்டா. வாடுறா பொறுமைசாமி கையில போச்சு அப்படின்னா உண்மையிலே சார் எங்க அப்பா வீட்டுல இருக்கும் போதெல்லாம் எந்த ஒரு காஃபி டீனாலும் சுட சுட ஆவி பறக்க பறக்க குடிப்பேன். என்னைக்கு எங்க அத்தான திருமணம் முடிச்சோன்னா அன்னையில இருந்து எந்த ஒரு காஃபி டீனாலும் ஆத்தி 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 ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு அப்புறம் தான் சார் நான் குடிப்பேன். அடியாத்தியா? அத்தா நெஞ்சுக்குள்ள இருக்காருல்ல சார், சுற்றும்ல. ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்ணுக்குள்ள இருந்தாரு, எப்படி நெஞ்சுக்குள்ள வந்தாரு? பைபாஸ் ரூட்ல ஊடுருவி வந்திருப்பாரு போல. டோல்கேட் போடாம விட்டாங்க, அதான் உடனே வந்துட்டாங்க. அதுதான் சார் பாசங்கிறது. உண்மையிலுமே நிலையான அன்புக்கு பிரிவில்லை, சொல்லாத சொல்லுக்கு அர்த்தம் இல்லை, தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லை. உண்மையான குடும்ப உறவுகளுக்கு சொந்த பந்தம் இருக்கும்போது வாழ்க்கை எப்படி தெரியுமா சார் இருக்கும்? எப்படி இருக்கும்? பூ மாலையில் ஒரு மல்லிகையா இருக்கு சார். பூவாளி
அருமையான குரல் வளமா. நன்றிங்க சார். இந்த பாருமா சார், நீ 4 படத்துல தானே பாடி இருக்க. ஆமா சார். நீ கலைஞராயனுடைய கனகபுரம் மண்ணுக்கு வந்துட்டா இல்ல. சரிங்க சார். 40 படத்துக்கு மேல பாடணும், 100 வயசுக்கு மேல வாழணும்னு என் மக்கள் சார்பா உன்னை வாழ்த்துறேன். நன்றிங்க சார். நீ எத்தனை வயசு ஆகணும் உன் புருஷன் போய் கேளு. நான் இருக்கும் வரை நீ வாழ்வாய், அதுக்கப்புறம் அமைக்கணும். நீலாம் ஒன்றும் அவசரம் இல்லை. நீ ராணி உமானாத்தான் சேர்ந்து அப்புறம் வாங்க. நம்ம முன்னாடி போய் இடம் போட்டு வைக்கிறோம், 5 இடம் பேசி பிடிச்சி வைக்கிறோம். உண்மையிலேங்க சார், சொத்து பத்து தான் முக்கியம், பணம் தான் வாழ்க்கை, காசு தான் வாழ்க்கைன்னு பேசுனாங்களா சார்? உண்மையிலே நைட்டு ஒரு குழந்தை 2 மணிக்கு அழுகுது சார். நைட்டு குழந்தை அழுகும் போது 500 ரூபாயோ 1000 ரூபாயோ தூக்கி இப்படி ஆட்டுனா அந்த குழந்தை அழுகையை நிப்பாட்டுமா சார்? நிப்பாட்டாது. அதுக்கு என்ன பண்ணணும்? பெற்ற தாய் அந்த குழந்தையை தூக்கி தன் நெஞ்சோடு அணைக்கின்ற பொழுதுதான் அந்த குழந்தை தன்னுடைய அழுகையை நிறுத்தும். எந்த பணமும் அந்த குழந்தையினுடைய அழுகையை நிறுத்த முடியாது. அது மட்டும் கிடையாதுங்க சார். உண்மையிலே பாருங்க, இங்க பெண்கள்லாம் பாருங்க எவ்வளவு அழகா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. இவ்வளவு தூரத்துல உனக்கு கண்ணு நல்லாவா தெரியுது? ஏன் எனக்கு என்ன மாலைக்கு நோயா? உனக்கு பகல்ல பசுமாடு தெரியாத? உண்மையிலே சார், எங்க பெண்கள்லாம் பாருங்க மகாலட்சுமி மாதிரி இருக்கிறது மட்டும் கிடையாது, அப்படி அழகா மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போட்டுருக்காங்க. ஏன் மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறாங்க? ஏன் தெரியுமா? நாங்க பெண்கள் நாங்கெல்லாம் மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறோம். கட்டுன புருஷன் தான் எங்களுக்கு மேட்சா இல்ல, போட்டுக்கிற ட்ரெஸ் அது கொஞ்சம் மேட்சா இருக்கட்டும். நாங்க ஆம்பளை ஏன் தெரியுமா மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறது இல்ல? ஏன்? கட்டுனதும் மேட்சா இல்ல, கட்டிக்கிறதும் மேட்சா இல்ல, போயிட்டு மேட்சிங் இல்லைன்னு அர்த்தம். ஆனா சார், உண்மையிலே மனைவியை பார்த்து மஞ்சுநாதெல்லாம் எவ்வளவு குறை சொன்னா அப்படி. வீட்டுல மனைவி மதிக்க மாட்டேங்கிறா, சமைக்க மாட்டேங்கிறா அப்படின்னு எவ்வளவு குறை சொன்னா அப்படி. உண்மையிலே சார், மனைவி எல்லாம் வீட்டுல காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வரலாம், ஒரு நாளைக்கு எத்தனை டீ போட்டு கூப்பிடுறாரு. காலையில தூங்கி எந்திரிச்சதுல இருந்து ஏய் பேஸ்ட் கொண்டாடி, பிரஸ் கொண்டாடி, துண்டு கொண்டாடி, இட்லி கொண்டாடி, சட்னி கொண்டாடி எத்தனை டீ போடுறாரு. எனக்காவது மனைவிமார்கள் நாங்க இருந்தா காப்பி சொல்லு. யாரும் தெரியாம கை வீங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னமா சார்? சொந்த பந்தம் எவ்வளவு மகிழ்ச்சியா அந்த குடும்பத்தை நடத்துறோம். நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு இருக்காது சார். அன்பு இல்லாத இடத்தில் சந்தோஷம் இருக்காதுங்க. சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கையே இருக்காது. அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் சொந்த பந்தம் எப்படி தெரியுமா கொடுக்கும்? பால் வண்ணம் பருவங்கள் மாதிரி கொடுக்கும். மனுஷன் காலையில 7 மணிக்கெல்லாம் தூங்கி டானி எந்திரிச்சிருவார் சார். அப்பதான் தெளியும் போல இருக்கு. எந்திரிச்சு என் முகத்துல தான் சார் முழிக்கணும்னு ஆசைப்படுவாரு. அந்தால் கிரகந்தேன். அப்படி 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தங்க குட்டி கண்ணு தெரியாதவன் சொல்லிருக்கான் பாரு. என்னத்தான் சார்? நொன்னத்தான். எங்க மாமியார் சொல்லுவாங்க பன்னி குட்டியை தங்க குட்டிக்கிறான் பாரு அப்படி. அந்த அம்மா கண்ணு நல்லா தெரியும் போல இருக்கு. ஆனா பட் அத பத்தி நான் கேர் பண்றது இல்ல சார். நீ கேரே பண்றது இல்ல. எங்க கூந்தலத்துக்கு முன்னாடி கொடுவா. வாடு. ஏன் சார் இங்க என்ன இருக்கு குறைஞ்சது? கூந்தல பாத்தியெல்லாம் பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற கட்டை குறைஞ்ச மாதிரியே இருக்கு. அது பிசுறு அடிச்சு போய் கிடக்கு.
உண்மையிலே சார் தங்க குட்டினோன்னா அப்படியே ஜிங்குன்னு அத்தா முன்னாடி போய் நின்று யாத்தான் டெய்லி காலையில ஏன் முகத்திலே முழிக்கிறீங்களே அவ்வளவு பாசமானு கேட்டேன் சார். அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உன்னை உத்து பாப்பேன், இருட்டா இருக்கு, நான் விடியலன்னு படுத்து தூங்கிடுவேன். ஹலோ, என்னதான் நான் விடியா முஞ்சியா இருந்தாலும் கூட எங்க அத்தா வாழ்க்கை விடியறது ஒரு மனைவிங்கிற உறவு சொந்தத்தால எப்படி தெரியுமா விடியும்? என்னை விட்டு ஓடி போக முடியுமான விடிய சார். கண்டிப்பா அந்த பிள்ளையாலதான் சண்டையா வந்திருக்கும். உண்மையிலே எனக்கு எங்க அத்தானுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னைய சமாதானப்படுத்துறதுக்காண்டி அழகா பீச்சுக்கு கூட்டிட்டு போவார் சார். சென்னையில இருக்கிறதுனால பீச்சுக்கு கூட்டிட்டு போவார். அப்படி பீச்சுக்கு கூட்டிட்டு போய் அப்படியே அவர் மடியில என்னைய சாய வச்சு என் தலைய வருடி விட்டு இந்த நூடுல்ஸ் மண்டையவா உண்மையிலே 4 வரி கவிதையை சொல்லுவார் சார். சொல்லுவான். அந்த வானம் தெரியவில்லை, அந்த நிலவு தெரியவில்லை, அந்த கடல் அலைகள் கூட தெரியலடி செல்லம் அப்படின்னாரு. உடனே நான் கேட்டேன், அவ்வளவு அழகா இருக்க நான் அப்படிங்கிறேன், அவ்வளவு அகலமா எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு படுத்துட்டு தெரியும். நீ வந்ததுக்கு அப்புறம் இந்த பக்கம் அந்த லைட்டே எனக்கு தெரியலையே. உண்மையிலே அப்படி சொன்னதோட மட்டும் இல்ல சார், அடுத்து ஒரு கவிதை சொன்னாரு பாருங்க. என்ன சொன்னாரு? நீ உலக அழகி இல்லை என்றாலும் என் உள்ளத்தில் நீ தாண்டி அழகி அப்படின்னாரு. பிளாக்ல சரக்கு வாங்கி உண்மையிலே சார் இந்த அப்பா கணவன் மனைவி உறவு சண்டைய அதை தாம் பெத்த புள்ள சமாதானப்படுத்தும், பணத்தால அந்த சண்டையை சமாதானப்படுத்த முடியுமா சார்? அந்த உறவு எப்படி தெரியுமா சொல்லும்? வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா அப்படின்னு அழகா சொல்லும் பாருங்க உறவு.
வாடா கண்ணா. உண்மையிலேங்க சார், நிறைவா ஒரே ஒரு பாட்டோட முடிக்கிற பாருங்க. உண்மையிலுமே பணத்தை வச்சு மெத்தையை வாங்கிடலாம், ஆனால் தூக்கத்தை வாங்க முடியாது. பணத்தை வைத்து எல்லாத்தையும் வாங்கிடலாம் சார், ஆனா ஒரு தாயினுடைய அன்பை பாசத்தை இவங்கனால விலை கொடுத்து வாங்க முடியுமா சார்? உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளிவிடும் போதெல்லாம் மண்ணையை சேர்த்தனைத்து தொல்லை தனக்கென்றும் சுகமெல்லாம் பிறருக்கென்றும் சொல்லாமல் சொல்லுகின்ற தேவதையின் போது அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை, அதன் பெயர் தாய்மை. அதை ஒற்றுக்கொள்வதுதான் சார் நேர்மை. அப்படிப்பட்ட தாய் பாசத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது என்று சொல்லி எந்த வகையில் பார்த்தாலும் மனநிறைவான வாழ்க்கை என்பது சொத்து பத்தை காட்டிலும் சொந்த பந்தமே என்று சொல்லி சொத்து பத்தோடு வாழ்வது வாழ்க்கை அல்ல, சொத்து பத்தோடு வாழ்வது வாழ்க்கை அல்ல, சொந்த பந்தங்களோடு வாழ்வதுதான் மனநிறைவான வாழ்க்கை என்று சொல்லி நாம் மாண்டு போகின்ற பொழுது இவர்களுடைய சொத்து பத்து இவர்களை தூக்கி சுமந்து செல்லாது, சொந்த பந்தங்கள் தான் நம்மை தூக்கி சுமக்கும் என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்தவங்களின் திருப்பாடங்களை பணிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உண்மையிலே அருமையான பேச்சு, அருமையான பாட்டு. கனகபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலுடைய பொங்கல் விழாவை முன்னிட்டு நடந்த இந்த பட்டிமன்றம் வெற்றியடைந்ததாகவே கருதுகிறோம். காரணம், நாங்கள் நன்றாக பேசினோம் என்பதற்காக அல்ல, இந்த பணியிலும் இந்த குளிரிலும் இவ்வளவு பேர் ரசிக்கிறீர்கள் என்றால் உங்கள் ரசனை தான் இந்த பட்டிமன்றத்தை வெற்றியாக்கியிருக்கிறது. கொஞ்சம் பேர் உடல்நிலை சரியில்லை, பணியில் உட்கார முடியாதவங்க, குழந்தை வச்சுருக்கவங்க, சின்ன பிள்ளைங்க முடியாதவங்க போகத்தான் செய்வோம். ஏன்னா இந்த பணியில் உட்கார முடியாது.
3 மணி நேரத்துக்கு ஆசைப்பட்டு உட்காந்து நாளைக்கு ஆஜிபதியில் 30,000 கொடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க போவாங்க. கேட்ட கேள்வி என்ன? மனிதன் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தேவை சொத்து பத்தா சொந்த பந்தமா? ஐயா முடிச்சிடறேன், ஐயா 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 முடிச்சிடறேன், ஐயா முடிச்சிடறேன் போயிட்டு வந்துருங்க. நடுவரை கடைசியில் பிச்சை எடுக்க விட்டுறாதீங்க. சொத்து, மனிதன் வாழ்க்கையிலே சொத்து என்பது மனிதனுக்கு தேவை. வருமானம் அப்படிங்கிற வார்த்தை எடுத்து பாருங்க. வருமானம் என்ற வார்த்தைக்குள் தான் மானம் என்ற வார்த்தையே அடங்கி இருக்கிறது. ஒருத்தன் வருமானத்தோடு இருந்தால்தான் அவன் மானத்தோடு வாழ முடியும். நிம்மதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை எடுத்து பாருங்க. முதல் எழுத்து நீ, கடைசி எழுத்து தீ. நிதி இருந்தால்தான் ஒரு மனிதன் நிம்மதியாகவே இந்த வாழ்க்கையில் வாழும். பணம் தான் சார் வாழ்க்கை, ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, நல்லதுக்கு போறீங்க, ஒரு விசேஷத்துக்கு போறீங்க, காரில் போய் இறங்க, வாங்க 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 வாங்க. அதே கல்யாணத்தில் ஒரு 5 பொன் செயின் காணாமல் போச்சு. யாரை சந்தேகப்படும் இந்த உலகம்? காரில் வந்து கோடீஸ்வரனை சந்தேகப்படுமா? லட்சாதிபதியை சந்தேகப்படுமா? ஏழையாக நிற்கிறவனைத்தான் இந்த சமூகம் சந்தேகப்படும். உண்மையில இந்த பாக்கெட் இருக்கு பாருங்க, ஆம்பளைகளுக்கெல்லாம் இது கணம், இதுக்கு பின்னாடி இதயம் இருக்கு. இந்த பாக்கெட் கணமா நிறைய பணம் இருந்தா உள்ள இருக்கக்கூடிய இதயம் லேசா இருக்கும். இதே இந்த பாக்கெட்டு பணம் இல்லாமல் லேசா இருந்துச்சுன்னு உள்ள இருக்கக்கூடிய மனசு கனமா இருக்கும். இதுதான் உலகம், இதுதான் நீதி. இன்று கம்பராமாயணத்தை எழுதிய கம்பராமாயணத்தை எழுதுவதற்கு சடையப்ப வள்ளல் என்ற ஒரு மனிதன் படம் கொடுக்கலன்னு சொன்னா இன்னைக்கு கம்பராமாயணம் கிடையாது. வீரத்துறவி விவேகானந்தரை இன்று உலகமே கொண்டாடுகிறது. அந்த வீரத்துறவி விவேகானந்தர் சிக்காகோ செல்வதற்கு ராமநாதபுரத்தை ஆண்ட பாஸ்கர சேதுபதி என்கிற ஒரு மன்னன் பணம் கொடுத்த நம்மளன்னு சொன்னா இன்னைக்கு விவேகானந்தர் நமக்கு இவ்வளவு தூரம் தெரிந்திருக்க வாய்ப்பு. பாரதியார் பாப்பா பாட்டு பாடினார், குயில் பாட்டு பாடினார், கண்ணன் பாட்டு பாடினார். கடைசியில பணம் இல்லாம பஞ்ச பாட்டு பாடி செத்தான் பாரதி. பாரதிக்கு இந்த நிலைமை, உங்களுக்கு எல்லாம் என்ன நிலைமையோ சார். பணம்ங்கிறது ஒரு சொல்லுதான், பணம்ங்கிறது ஒரு சொல்லுதான். ஆனா இந்த உலகத்துல எத்தனை பேர்ல சுத்துது தெரியுமா? பணத்தை கொண்டு உண்டியல்ல போட்டீங்கன்னா அதுக்கு பேர் காணிக்க, அதே பணத்தை தட்டில் போட்டா அதுக்கு பேர் தச்சனை, அதே பணத்தை கல்யாணத்தில் இருந்தால் அதுக்கு பேர் மொய்யி, அதே பணத்தை ஒரு தொழிலில் போட்டீங்கன்னா அதுக்கு பேர் முதல், அதே பணம் திரும்பி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் லாபம், அதே பணம் வராமல் போச்சுன்னா அதுக்கு பேர் நட்டம், அதே பணத்தை ஒருத்தட்ட கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் அசல், அதே பணத்தை அவன் திருப்பி கொடுத்தாலும் அதுக்கு பேர் வட்டி, அதே பணத்தை கொடுக்க மாட்டாலும் அதுக்கு பேர் வராக்கடன், அதே பணத்தை ஒரு நாள் வேலை பார்த்தீங்க கொடுத்தீங்கன்னா அது பேர் கூலி, அதே பணத்தை ஒரு மாதம் கொடுத்தீங்கன்னா அது பேர் சம்பளம், அதே பணத்தை அவன் ரிட்டையர் ஆன கொடுத்தீங்கன்னா அது பேர் பென்ஷன். இந்த பணத்தை நோக்கி தான் இந்த உலகம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. இந்த பணியில மார்கழி மாத பணியில மகாராஜன் 300 கிலோமீட்டர் தாண்டி இங்க உட்காந்துருக்கேன். வீதியா பணத்துக்கு தான் உட்காந்துருக்கான், போத்திக்கிட்டு இருக்கான். எல்லாம் சில்லறைக்கு தான் உட்காந்துருக்கான். இந்த அடிவட்டு புண்ணு மருந்து கூட போடாம வந்து எந்திரிச்சு உட்காந்துருக்கான். அப்பதான் நம்ம தான் வழி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. போதான் தெரியும் தம்பிக்கு நடக்க முடியுமா. ரெண்டும் பணம் வேணாம், சொத்து வேணாம். காலையில் தூங்கி எந்திரிச்சு 10 ரூபாய்க்கு அங்கே பல் பொடி வாங்கி பல் விளக்காம என்கிட்ட பேச முடியுமா? கப்பு அடிக்கும். எல்லாம் மேக்கப் போட்டு வந்து உட்காந்துருக்கேன். எல்லாம் 30,000 ரூபாய் செலவு மேக்கப் வாங்கி வச்சுக்கிறேன். பூ 150 ரூபாய் கட்டி தொங்க விட்டு எல்லாம் பணம் தான். சொத்து எல்லாம் யாருப்பா? அப்படி இருக்கிற காரணத்தால் உண்மையிலே மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவை. சொத்தை என்று நான் தீர்ப்பளிக்க முடியாது. இந்த பிள்ளைல ரொம்ப கோபக்கார பிள்ளை, கடுமையான 2019 உன்னால் முடியும்னு கலைஞர் டிவில தென்னை மரம் ஏறினேன். 65 அடி தென்னை மரம் இதே மாதிரி ஏறுவேன். 65 தென்னை மரம் ஏறிச்சு. நானும் டிவியில பார்த்தேன். வெட்டி போட்டிருந்தாங்க, இப்படி ஏறி போய்கிட்டு இருந்துச்சு. வேலையை பார்த்துட்டு இருக்கோமா? நானே பனி நேரம்னு சுருக்கி இன்னைக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கேன். ருத்ரதாண்டவத்தை கண்டனா யாரும் தாங்க மாட்டேங்குது. அப்ப சொந்தம்னா என்னன்னு பார்க்கணும். இப்போ பட்டிமன்றம் முடியும், நான் 4 மணிக்கு தேவட்ட போவேன், காலிங் பில் எடுப்பேன். என் மனைவி கதவை திறப்பா, வாங்க மகாராஜா. கனகபுரம் பட்டிமன்றம் சென்றீர்களே, எப்படி இருந்தது? அப்படியே அகப்பா போய் படுத்தனா பையன் ஊர் சுற்றி போல, ஊர் சுற்றி போய் படும்பா. இதே முகம் கொஞ்சம் கவலையா இருந்துச்சுன்னா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கிய?
என்னன்னு தெரியலம்மா, என்னால் சரியாக பேச முடியலம்மா அப்படின்னா, சூடாக பால் ஆற்றி கொடுத்து போய் படியா, நாளைக்கே நம்மளுக்கு பட்டிமன்றம் இருக்கும்பா. வாழ்க்கையில் நான் தோற்று போகின்ற பொழுது என்னை தேற்றுவது என் மனைவி என்கிற சொந்தம். தொழில் பண்ணுறோம், வியாபாரம் பண்ணுறோம், நஷ்டமாயிருது, எல்லாத்தையும் இழந்துடுறோம், வீட்டில் போய் தனிமரமாக நிற்கிறோம், கண்கலங்கி நிற்கிறோம். நம்மளோட வீட்டில் போய் நிற்கும் போது நம்மளோட சேர்ந்து ஊர் சுற்றின நம்ம வீட்டுக்கு வருவானா? நம்மளோட சேர்ந்து தண்ணி அடிச்சவன் நம்ம வீட்டுக்கு வருவானா? நம்மகிட்ட வாங்கி சாப்பிட்டவன் நம்ம வீட்டுக்கு வருவானா? கண்கலங்கி நிற்கும் போது இந்த பெத்த தாய் ஒடியாந்து கேட்பா, ஏன்டா ஒரு மாதிரி இருக்க, மன எல்லாத்தையும் நஷ்டமாக்கிட்டேனம்மா, எப்படிமா என் பிள்ளைகளை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். கண் கலங்கும் போது தாய் சேர்த்து வச்சுருந்த அந்த சிறுவாடு பணம் கையில் கடத்துறதை கழட்டி கொடுத்து, இதை வச்சு ஏதாவது தொழில் செஞ்சு படைச்சுக்கிறான்னு சொல்லக்கூடியவர் தான் பெற்ற தாய் என்ற சொல்கிறேன். ஒன்று தெரிஞ்சுக்கங்க சார், நான் மனைவியை நிறைய கேலி பண்ணோம், கிண்டல் பண்ணோம், அதெல்லாம் நகைச்சுவைக்காக. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, மனைவி என்ற ஒரு சொந்தம் வீட்டில் இருக்க வரைக்கும் தான் என்ன சாப்பிடலான்னு யோசிக்க தோணும். இந்த மனைவி போய் சேர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க, எங்கே சாப்பிடலான்னு தான் சார் யோசிக்க தோணும். இந்த மனைவி இருக்க வரைக்கும் தான் வீட்டில் பாய், அவள் இல்லைன்னா திண்ணையில் தான் பாய். மனைவியினுடைய அருமை யார்கிட்ட கேட்கணும் தெரியுமா? வயதான காலத்திலே தன் மனைவியை இழந்து விட்டு, தன் மனைவியை தொலைத்து விட்டு, ஒருவேளை சோற்றுக்காக ஒவ்வொரு மகன் வீடாக அலைகிறானே, அந்த தகப்பனை கேட்டு பாருங்கள், மனைவியுடைய அருமை என்னங்கிறது தெரியும். தெரிஞ்சுங்க சார், நான் சுருக்கமாக முடிக்கிறேன். என் தந்தை 87 வயதில் இறந்து போனார். எங்கள் அப்பா 87 வயதில் இறந்து போனார். எனக்காக மட்டுமே வாழ்ந்தவர் என் தந்தை. எனக்கு 4 அக்கா, 4 பேரையும் நல்ல செலவு பண்ணி நிறைய நகை விட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். எனக்காக வாழ்ந்தவர், என்னை படிக்க வச்சு ஒரு வாத்தியாராக்கி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். தந்தை 87 வயதில் இறந்து போனார். எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் நான் 1 வருஷம் வரைக்கும் எங்கள் அப்பா ரூம்லேருந்து ஒரு பொருளையும் எடுக்கலை, அப்படியே வச்சுருப்பேன். எனக்கு ஒரு மனசு கஷ்டம்னா எங்கள் அப்பா ரூமில் போய் உட்காருவேன் சார். எங்கள் அப்பா என்கிட்ட பேசுறது மாதிரியே இருக்கும். ஒரு தந்தையை இழந்தவனுக்குத்தான் தெரியும் ஒரு தந்தையுடைய பாசம் என்னவென்பது. ஒரு தாயை இழந்தவனுக்குத்தான் தெரியும் தாயினுடைய பாசம் என்னவென்பது. தயவு செய்து உங்கள்கிட்ட கேட்குறேன், உறவுகள்கிட்ட பேசுங்க. தயவுசெய்து இளம் பிள்ளைகள் கல்யாணம் பண்ணவங்களா இருந்தாலும் உங்கள் அப்பா அம்மாட்ட வாய்ப்பு கிடைக்கும் போது பேசுங்க. வேலை சம்பாதிக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கீங்க, சம்பாதிக்கணும் தான் ஓடுறீங்க. நீங்கள் பேச நேரம் இல்லாமல் உங்கள் அப்பா அம்மாட்ட பேச டைம் கொடுக்குறதில்ல. நான் படிச்சிட்டேன், நான் வேலைக்கு போகிறேன், உங்கள் அப்பா அம்மாட்ட பேசும்போது பேசாமல் ஓடுறீங்க. உங்கள் அப்பா என்ன நினைக்க போகிறாங்க? அப்பா சாப்பிட்டீங்களா ஒரு வார்த்தை கேட்டால் அவளுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். அம்மா கிட்ட நல்லா இருக்கே அம்மா அப்படின்னு கேட்டால் போதும், நல்லா கண்டா தங்கம் அப்படின்னு சொல்லுவான். நான் அதை இழந்து நிற்கிறேன். இப்போ நான் வீட்டுக்கு போனால் நான் ஓட்டமாக ஓடுனேன், பட்டிமன்றம் ஓடுனேன். இன்னைக்கு என் தந்தையும் இல்லை, தாயும் இல்லை. என் அப்பாட்ட பேச ஆசைப்படுறேன், எங்கள் அம்மாட்ட பேச ஆசை நேரம் இருக்குது. ஆனால் தொலைத்து விட்டு நான் இன்று பரிதவித்து கொண்டு இருக்கிறேன். தயவுசெய்து பேசுங்க, பிள்ளைகள்கிட்ட பேசுங்க, அப்பாட்ட பேசுங்க. பணம் எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம். என் தந்தை இறப்பதற்கு முன்பாக என் தாய் 13 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா இருக்கிற 13 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. எனக்கு எல்லா வசதியும் இருக்கிறது. என் தந்தை நிறைய சம்பாதித்து வைத்திருக்கிறார். எனக்கு தேவையானதை தேடி கொடுத்துருக்காரு. என்ன கேட்டால் என்னால் கொடுக்க முடியும். எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு தட்டில் சாப்பாடு எல்லாம் எது விரும்புகிறாரோ அவ்வளவையும் கொடுக்க முடியும். எல்லாம் வாங்கி வைப்போம். எல்லாம் சாப்பிடும்போது அப்படி பிசைஞ்சு வாயில் வைப்பார். கண்ணீர் அவர் அறையாமல் ஓடும். ஏப்பா நல்லா தானப்பா பார்த்துக்குறோம், உங்களை நல்லா தானப்பா நாங்கள் வச்சுருக்கோம், ஏப்பா அழுகிறீங்க? அவர் சொன்ன ஒரு வார்த்தை, எல்லாருக்கு உங்கள் அம்மா இல்லையடா. என் தந்தைக்கு எல்லாமே என்னால் கொடுக்க முடிந்தது. ஆனால் என் தாய் கொடுத்த பாசத்தை என்னால் கொடுக்க முடியும். என் தாய் கொடுத்த அன்பை என்னால் கொடுக்க முடியும். உறவை இழந்த போதுதான் அந்த உறவினுடைய பாசம் என்னவென்பது தெரியும். நண்பர்களே, மனிதன் வாழ்வதற்கு சொத்து தேவைதான். ஆனால் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு சொத்துக்களை விட சொந்தங்களே தேவை என தீர்ப்பளித்து நிறைவு செய்கிறேன். ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். சொத்துக்களை வேண்டுமானால் பிரித்துக் கொள்ளுங்கள், சொந்தங்களை ஒருபோதும் பிரித்துக் கொள்ளாதீர்கள். வாய்ப்பிருந்தால் மீண்டும் பல தலைப்புகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.